ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இவர் டெய்லியும் பாம்பை இவர் மேலேயே கடிக்க விடுவாரு. அந்த பாம்போட விஷயம் டெய்லியும் இவர் உடம்புல ஏற ஏற கடைசியில் இவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. இவர் 17 வயசா இருந்தப்போ பாம்பு விஷத்தை இவரோட உடம்புல ஏற்றி சூப்பர் பவர் கிடைக்குதான்னு ட்ரை பண்ண நினைக்கிறாரு. அதனால ஒரு நாள் இவர் நிறைய விஷ பாம்புகளை வாங்குறாரு. அந்த பாம்புகளை ஒவ்வொரு நாளா இவர் மேலேயே கடிக்க விட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல கொஞ்ச நாள் எல்லாமே நல்லபடியா தான் போச்சு. அவரும் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் ரொம்பவே சீரியஸான ஒரு நிலைமைக்கு போறாரு. இவர் நிலைமையை பார்த்த டாக்டர்ஸ் இவர் உயிர் பிழைக்க ஒரே % தான் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. டாக்டர்ஸ் சொன்ன மாதிரியே இவர் அட்மிட் பண்ணி 3 வாரம் ஆகியும் இவரோட உடம்புல எந்த முன்னேற்றமும் தெரியல. அப்புறமா இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் யார் சொன்னதையும் கேட்காம கோப்ரா ஸ்னேக்கோட விஷத்தை இவர் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணாங்க. இதை இன்ஜெக்ட் பண்ண சில மணி நேரத்திலேயே உடம்பு சரியில்லாம படுத்திருந்தாலும் குணமா எந்திரிச்சிட்டாரு. அப்போதான் எல்லாருக்கும் தெரியுது அவரோட உடம்புல பாம்பு கடிக்காத நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி இருக்குன்னு.